அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை பூங்கா உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்கள் முற்றிலும் புதுப்பொலிவுடன் திறப்பு. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். விதிமுறைகளை மீறி தமிழக அமைச்சர்கள் வெளிநாடு பயணம். விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு மத்திய அரசு அனுப்பிய ஷோகாஸ் நோட்டீஸ். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது வீடுகள் கணக்கெடுப்பு. பொதுமக்கள் ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு செய்ய தமிழக அரசு அழைப்பு. நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியீடு. நாடு முழுவதும் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி. அமெரிக்காவின் அனைத்து உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் பரவலான தாக்குதல்களை நடத்தக்கூடும். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் இராணுவம். 2வது ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி தொடரை சமன் செய்த இங்கிலாந்து அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். மத்திய அரசு நாடு முழுவதும் 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரயில் நிலையங்களை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு செய்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளார். இந்த 75 ரயில் நிலையங்களின் பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய ரயில் நிலையங்களும் இடம்பெற்றுள்ளன. இதில் குறிப்பாக சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்கள் முற்றிலும் புதுப்பொலிவுடன் மாற்றி அமைக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் துறையை சமூக நீதித்துறை என மாற்றியிருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய காவலர் சீருடை பணியாளர் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதால் வயது வரம்பை கடந்து பாதிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான வயது தகுதியை தளர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பது இப்போது பேசுபொருளாக மாறியிருப்பதாக தெரிவித்தார். எனவே தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சேலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவ சிலை திறப்பது தொடர்பான பிரச்சனையில் நேரடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழக வெற்றி கழக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்பது மக்களின் கட்டளை என்றும் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை என்று தான் பெரிதும் நம்புவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். விதிமுறைகளை மீறி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட தமிழக அமைச்சர்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்று வந்துள்ளனர். எனினும் சட்ட விதிகளின்படி மத்திய வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் முறையான அனுமதி பெறாமலும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் பயன்படுத்தாமலும் சொந்த பாஸ்போர்ட்டில் பயணித்ததாக கூறப்படுகிறது. இது அப்பட்டமான விதிமுறை மீறல் என குறிப்பிட்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு விளக்கம் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் அரசு பயணங்கள் முறைப்படுத்த தவறிய தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகள் மீது மத்திய அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் மற்றும் வீடுகளின் கட்டமைப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நடத்தப்படும் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு நடத்த மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி தமிழக மக்கள் தங்களது வீட்டின் விவரங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு முறை இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.
இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் நேரடியாக வீடு வீடாக சென்று 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிக்க உள்ளனர். மேலும் இந்த முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு ஏப்ரல் இறுதியில் முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவு காரணமாக ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்பட்டது. இதற்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. இத்தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்த ஆர்யன் குப்தா மற்றும் ஹரியானாவின் பன்சூல் ஆகியோர் 720க்கு 715 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்துள்ளனர். மாநில வாரியாக உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 1,07,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் 58% பேர் மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அனைத்து உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் பரவலான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் கர்னல் இப்ராஹிம் ஜோல்பகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் கடற்படையில் உள்ள கப்பல்கள் மீது அமெரிக்க இராணுவம் குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது. மேலும் ஈரான் தங்களது தாக்குதல்கள் தீவிரமடையக்கூடும் என்றும் எச்சரித்தது. மேலும் இது தொடர்பாக ஈரான் இராணுவத்தின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் இப்ராஹிம் ஜோல்பகாரி ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அதில் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் நிலையங்கள் தாக்கக்கூடும் என்று அதிபர் ட்ரம்ப் மீண்டும் விடுத்து வரும் எச்சரிக்கைகளை அமெரிக்கா செயல்படுத்தினால் இப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் அனைத்து உள்கட்டமைப்புகள் மீதும் ஈரான் பரவலான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். எந்த சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் எந்த வெளிநாட்டு மற்றும் ஒரு பகுதிக்கு அப்பாற்பட்ட நாடான அமெரிக்கா ஹார்முஸ் நீர்நிலையில் தலையிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இது ஈரானின் அசைக்க முடியாத சிவப்பு கோடு ஆகும் என்று கூறினார். இரண்டாவது ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் கார்டிப்பில் உள்ள சோஃபியா கார்டன்ஸ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 44 ஓவர்களில் 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் அதிகபட்சமாக விராட் கோலி 65 ரன்களும் ஸ்ரேயாஸ் ஐயர் 66 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 234 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 44 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஜோ ரூட் 99 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இதன் மூலம் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது. பெரம்பூரில் உள்ள துணை அஞ்சலக வளாகத்தில் புதிய பாஸ்போர்ட் சேவை மையத்தினை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். சென்னை பெரம்பூரில் உள்ள துணை அஞ்சலக வளாகத்தில் புதிய பாஸ்போர்ட் சேவை மையத்தினை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு பாஸ்போர்ட்டுகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரடியாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வடசென்னை மக்கள் தங்கள் பகுதியில் இருந்தபடியே எளிதாக பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளை இம்மையத்தின் மூலம் பெற முடியும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கவனத்தில் கொண்டு வடசென்னையில் கேந்திர வித்யாலயா பள்ளியை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி, சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு, சென்னை மேயர் பிரியா, அஞ்சல் துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்புமணியை ஒருபோதும் பாமகவின் தலைவராக ஏற்க முடியாது என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ஆகியோர் அண்மையில் மீண்டும் ஒன்றிணைந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சேலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அருள், அன்புமணியை ஒருபோதும் தலைவராக ஏற்க மாட்டோம் எனவும் அன்புமணிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தலைமை தகுதி இல்லை எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருள், வன்னியர்களை வைத்து அன்புமணி பிழைப்பை நடத்தி வருவதாகவும் அன்புமணியை கண்டு வன்னியர்கள் ஏமாறக்கூடாது, வன்னியர்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் ராமதாஸ் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார், ஆனால் பாமகவின் தலைவராக அன்புமணியை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார்.
அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க பாமக கொடியவே பயன்படுத்தக்கூடாது, சட்டவிரோதம் சொல்லி போலீஸ்ல எங்கேயாச்சும் பாமக கொடி இருக்க பாருங்க. கார்லாம் இருக்குது அப்படி சொல்றாங்க. நாங்கள் காரில் கட்சிக்காரர் வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரணம் கரெக்டாக இருக்கேன். நாங்கள் நடத்திய கூட்டத்தில் ஐயா ஒரு படத்தை பயன்படுத்தலை. என்ன காரணம்? இப்போ எப்படின்னா மறைந்த தலைவர்கள் படத்தை யாரும் பயன்படுத்தலை. இந்த அடிப்படையில் தான் எங்கள் மாபெரும் குரு அவர்களுடைய படத்தை, கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தினார். முதலமைச்சர் விஜய் தனது ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே மேடை பேச்சு பேசுவதாகவும், நாகர்கோவில் லாக்அப் மரணம் குறித்து வாய் திறக்காமல் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சிவசங்கர் திறந்து வைத்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜய் ரசிகர்களுக்காக மேடை பேச்சு பேசுகிறாரே தவிர நாகர்கோவில் லாக்அப் மரணம் குறித்து எதுவுமே வாய் திறக்கவில்லை என்று தெரிவித்தார். அதாவது இந்த ஆட்சி துவங்கியிருப்பதே ஒரு மோசமான அறிகுறியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே செயல்படுத்த திட்டங்களை நிறுத்துவதும் பெயர் மாற்றுவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் தொகுதியை பொறுத்தவரை இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிக்கப்பட்டால் நாங்கள் பொதுமக்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தொகுதியுடைய வளர்ச்சி பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களே அதற்கான கேள்வியை கேட்பார்கள், வெளியிடுவார்கள். இன்னைக்கு தாவேகாவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற எங்களுடைய பழைய தோழர்கள் எல்லாம் அவர்களால் தாவேகாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவு நிர்வாகிகள் திண்டிவனத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் அதிமுக புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட செயலாளர் பசுபதியின் கார் மீது மர்ம நபர்கள் கல் வீசி தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவம் மாவட்டம் முழுவதும் பேசுபொருளாகியது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கையாக சி.வி. சண்முகம் தரப்பை சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட 11 பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதன் பின்னர் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் திண்டிவனம் விருந்தினர் மாளிகை எதிரே ஒன்று கூடி தங்களை அதிமுகவில் இருந்து நீக்கியதற்கு நன்றி என்று கூறி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இதையடுத்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு விழுப்புரம் திமுகவின் கோட்டையாக இருந்தது என்றும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சி.வி. சண்முகத்தை களமிறக்கிய பிறகுதான் இது அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாறியது என்றும் குறிப்பிட்டனர். அமைச்சராக்கி இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக உருவாக்கப்பட்டதுக்கு பின்பு தான் இந்த மாவட்டம் அதிமுகவினுடைய கோட்டையாக மாறிச்சு. இப்படிப்பட்ட இந்த விழுப்புரம் மாவட்டம் அன்றிலிருந்து 2001 இப்போ 2026 வரைக்கும் தொடர்ந்து அதிமுக பல வெற்றிகளை குவிச்சிருக்குது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 10, 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் சந்தை ரோடு அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்றவர்களை இணை செயலாளர் மனோகரன் வரவேற்றார். செயலாளர் ரா. வீரபாண்டியன் ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் பிரபாகரன் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். துணை செயலாளர் பெரிய ராஜா வாழ்த்துரை வழங்கினார். கூட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அன்பழகன், செல்வராஜ், கண்ணன், வெங்கடேசன், சந்திரன், ஜெயபிரகாஷ், முருகேசன் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் செயற்குழு உறுப்பினர் எஸ்.எம். ஹரிஹுல்லா நன்றி தெரிவித்தார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புழல் அருகே நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அங்கு அவரது ஆதரவாளர்கள் திரண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகத்தினர் நிகழ்ச்சி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் செய்தியாளர்கள் வெளிப்புறத்திலேயே காத்திருந்து அவரது வருகை மற்றும் புறப்பாட்டை பதிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து நிகழ்ச்சி முடிந்து மகிழுந்தை நோக்கி சென்ற அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் நேர்காணல் பெற முயன்றனர். இருப்பினும் அவர் எவ்வித கருத்தையும் தெரிவிக்காமல் அங்கிருந்த ஊடகத்தினரிடம் உணவருந்துவிட்டு செல்லுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரூர் அருகே பெண் காவலர் செய்தியாளர்களை தகாத வார்த்தையில் பேசியதால் காவலர் மீது
நடவடிக்கை எடுக்க கோரி செய்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பாலியல் தொந்தரவு வழக்கில் தொடர்புடைய முதியவர் மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கும் அங்கு பணியில் இருந்த பெண் காவலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செய்தியாளர்களிடம் பெண் காவலர் தகாத வார்த்தைகளில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரசு மருத்துவமனை நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு கமிஷனுக்காக அழைத்து செல்வதாகவும் அதற்கு பெண் காவலர் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக பெண் காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருத்தாசலம் வருவாய் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம், பொன்னேரி, புதுக்கூரப்பேட்டை, பாலக்கரை, வீராரெட்டிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீராரெட்டிக்குப்பத்தில் உள்ள அமலா குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகளின் கல்வி, உடல் நலம், மனநலம் மற்றும் நலவாழ்வு தொடர்பான பதிவேடுகளையும் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பேசியபோது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மக்கள் நலனை மேம்படுத்திட பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திடும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டத்தினை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருவதாக கூறினார். திருவனந்தபுரத்தில் அப்புறப்படுத்திய தெருநாய்கள் குறித்த கேள்விக்கு முறையாக பதில் அளிக்காமல் அநாகரிகமாக பேசியதாக திருவனந்தபுரம் மேயர் மீது தனியார் விலங்கியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மாநகராட்சி நிர்வாகத்தினர் தெரு நாய்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பிடித்து செல்லும் தெரு நாய்கள் எங்கு பராமரிக்கப்படுகிறது என்பது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் முறையான தகவல்கள் வெளியிடவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் விலங்கியல் ஆர்வலர்கள் திருவனந்தபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ராஜேஷை சந்தித்து தெரு நாய்கள் பராமரிப்பு குறித்தான கேள்வி எழுப்பினர். அப்போது மேயர் ராஜேஷ் தங்களிடம் முறையாக பதில் அளிக்காமல் கோபமாகவும் அநாகரிகமாக பேசியதாக தெரிவித்தனர். தெரு நாய்கள் எங்கு பராமரிக்கப்படுகிறது என்பது புரியாத புதிராக உள்ளதாகவும் நாய்களை கொலை செய்யப்படுவதாக சந்தேகம் எழுவதாகவும் விலங்கியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆடுதுறை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை சந்தித்தும் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான உபகரணங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து தரங்கம்பாடி, திருநீலக்குடி உள்ளிட்ட சாலைகளை இணைக்கும் 5 முனை சந்திப்பு பகுதியில் ரவுண்டானா அமைக்கப்பட வேண்டும் என பேரூராட்சி தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆட்சியருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். ஆடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையிலேயே ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் மெல்வின் ஜோன்ஸ் அறக்கட்டளையில் இயங்கி வரும் டயாலிசிஸ் மையத்திற்கு லயன்ஸ் சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டயாலிசிஸ் இயந்திரத்தை வழங்கியுள்ளனர். சென்னை கோவிலம்பாக்கத்தில் மெல்வின் ஜோன்ஸ் அறக்கட்டளையில் இயங்குகின்ற டயாலிசிஸ் மையம் செயல்பட்டு வருகிறது. மிகவும் பின்தங்கிய மக்களுக்காக இந்த டயாலிசிஸ் மையத்தில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக சமூக பொறுப்புணர்வு நிதி மூலம் சுமார் 8 லட்சம் மதிப்புள்ள டயாலிசிஸ் இயந்திரத்தை தலைமை நிர்வாகி மனோஜ் கபூர், அரவிந்த் ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாட்டில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் சுய கணக்கெடுப்பு வசதி இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. சென்னை சிவானந்தா சாலையில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் தலைமை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2026 ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை மேற்கொள்ளப்படும் கணக்கெடுப்பு பணிகளில் வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்பின் போது வீடுகளின் நிலை, குடிநீர் வசதி, சுகாதாரம், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்படும்.
பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இணையதளத்தில் தாங்களாகவே பதிவு செய்வதற்கான சுய கணக்கெடுப்பு வசதி இன்று முதல் ஜூலை 31 வரை செயல்பாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் தங்களின் சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்யலாம் என்று சுந்தரேஷ் பாபு தெரிவித்தார். ஸோ மெயினாக இந்த சென்சஸ் இப்போ 2027 சென்சஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்சஸ் இந்தியாவில் 1872 ஃபஸ்ட்டு சென்சஸ் நடந்துச்சு. பட் இந்தியா ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்தியா காமனாக சென்சஸ் நடந்தது 1881 தான். ஃபுல் த்ரூ அவுட் இந்தியாவில் நடந்த சென்சஸ் 1881 நடந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1872. குழித்துறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய மாணவர் சேவை திட்டம் சார்பில் விக்சித் பாரத் யுஷா கனெக்ட் மற்றும் நஷா முக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பொறுப்பாளர் சீதா லட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு, சமூக பொறுப்பு மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர் முன்னோடி ஐஸ்வர்யா, ஸ்ரீ மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துசெல்வம், ஏராளமான NSS மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். காரைக்குடி தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பெற்றோரிடம் தெரிவிக்காமல் பள்ளி நிர்வாகம் முதல் உதவி அளித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மெட்ரிக் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 4 மாணவிகளுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பள்ளி நிர்வாகம் இது குறித்து பெற்றோருக்கு தெரிவிக்காமல் மாணவிகளை ரகசியமாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்து பள்ளிக்கு கூட்டி வந்துள்ளது. மாணவிகளின் இந்த திடீர் உடல்நலக்குறைவுக்கு பள்ளியில் அளிக்கப்பட்ட கடுமையான தண்டனைதான் காரணமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனிடையே இச்சம்பவம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை பள்ளி நிர்வாகம் தடுத்து நிறுத்தியதோடு செய்தியை வெளியிடக்கூடாது என மிரட்டலும் விடுத்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் இந்த மிரட்டல் போக்கு காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளம் அருகே வீட்டிலிருந்து திருடி சென்ற இருசக்கர வாகனத்தில் 2 நாட்களுக்கு பிறகு கொள்ளையன் ஹெல்மெட் போடாமல் சாலையில் ஓட்டி சென்றபோது காவல்துறையினர் அபராதம் விதித்ததாக செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தியை கண்டு வாகன உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே சக்கரப்பரம்பு பகுதியில் வசிக்கும் ஷிபு என்பவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் திருடி செல்லப்பட்டது. இது குறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் வாகனத்தின் உரிமையாளர் ஷிபு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனிடையே வாகனம் கொள்ளையடிக்கப்பட்டு 2 தினங்களுக்கு பிறகு ஷிபுவின் செல்போனில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போடாமல் சென்றதாகவும் காவல்துறையினர் அபராதம் விதித்ததாகவும் குறுஞ்செய்தியுடன் வாகனத்தின் புகைப்படமும் பதிவாகியிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன உரிமையாளர் ஷிபு தனது வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளையன் குற்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் விரைந்து இருசக்கர வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு வாகன உரிமையாளர் ஷிபு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் அரிய வகை கருங்குரங்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குட்டியை ஈன்றதால் மிருக காட்சி சாலை ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள மிருக காட்சி சாலையில் குரங்கு வகைகளில் சிங்கவால் குரங்கு, நீலகிரி மந்தி, அனுமான் குரங்கு, கருங்குரங்குகள் என பல வகையிலான குரங்குகள் பராமரிக்கப்படுகிறது. அவற்றில் அரிய வகையிலான நீலகிரி கூர்க் இனத்திலான கருங்குரங்கு கடந்த 2014ஆம் ஆண்டு குட்டியை ஈன்ற பிறகு தற்பொழுது 12 ஆண்டுகள் கழித்து கருங்குரங்கு குட்டியை ஈன்றுள்ளது. இதனால் மிருக காட்சி சாலை ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கருங்குரங்கு குட்டியை நெஞ்சோடு சேர்த்து வைத்திருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. 1 வாரத்திற்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு கருங்குரங்கு மற்றும் குட்டியை கூண்டுக்கு மாற்றப்படும் என மிருக காட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற மேஜர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ரன் சேசிங் செய்து உலக சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் ஓக்லாந்து நகரில் மேஜர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இதில் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் வாஷிங்டன் ஃப்ரீடம், மும்பை இந்தியன்ஸ், நியூயார்க் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய நியூயார்க் அணி அபாரமாக விளையாடி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 266 ரன்கள் குவித்தது. இதில் அதிரடியாக விளையாடிய நிக்கோலஸ் பூரன் 100 ரன்களும், கீரன் பொல்லார்ட் 64 ரன்களும் குவித்தனர்.
இதன் பின்னர் களமிறங்கிய வாஷிங்டன் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டி பிடித்தது. இதில் அதிரடியாக விளையாடிய ஸ்டீவ் ஸ்மித் 110 ரன்களும் ஆண்ட்ரிஸ் கவுஸ் 132 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ரன் சேசிங் செய்து உலக சாதனை படைத்துள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 8 வயது பெண் யானை உடல்நலம் குன்றி உயிரிழந்ததால் புலிகள் காப்பகத்தினர் முன்னிலையில் யானையின் உடல் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி வனச்சரகம் தனியார் காடுகள் பிரிவுக்கு உட்பட்ட முருகன் எஸ்டேட்டில் 8 வயதுடைய பெண் யானை உயிரிழந்து கிடந்தது. களப்பணியாளர்கள் ரோந்து செல்லும் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் துணை இயக்குனர் தலைமையில் மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன், NCF தன்னார்வலர் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் மெய்யரசன் உயிரிழந்த பெண் யானையின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதில் பெண் யானை செரிமான கோளாறு காரணமாக உடல்நலம் குன்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் உடற்கூறு ஆய்வின் போது யானையின் உடல் பாகங்களை சேகரம் செய்து ஆய்வக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு குழு முன்னிலையில் யானையின் உடலை சம்பவ இடத்திலேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. தாராபுரம் அருகே டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள NS நகர் பகுதியில் வசித்து வருபவர் லோகநாதன் பொன்மணி தம்பதியினர். இவர்களது வர்ஷினி என்ற மகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், தாராபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் சாக்கடை தூர்வாருதல், குப்பைகளை அகற்றுதல், கொசு ஒழிப்பு மருந்து தெளித்தல், புதர் மண்டியை பகுதிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என கண்ணீருடன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக சாலையில் கால்நடைகள் சுற்றித் திரிவதும் குப்பைகளில் உள்ள உணவை உண்ணுகின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வரும் நிலையில் இணை தொழிலாக விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தொழிலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கால்நடைகளின் உரிமையாளர்கள் அவற்றை முறையாக பராமரிக்காததால் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிகிறது. இதனால் கால்நடைகள் வாகன விபத்துகளில் சிக்குகின்றன. இந்த நிலையில் வறட்சியின் காரணமாகவும் கால்நடை உரிமையாளர்கள் முறையாக பராமரிக்காததாலும் கால்நடைகள் குப்பை தொட்டிகளில் உள்ள குப்பைகளை உண்பது வாடிக்கையாகிவிட்டது. இதேபோன்று வனவிலங்குகளும் உணவு தேடி நகர்ப்பகுதிகளில் வருகின்றன. இந்த நிலையில் கால்நடைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே சேலையூரில் குட்கா வழக்கில் விசாரணைக்கு அழைத்து சென்ற கைதி புழல் சிறையில் உயிரிழந்ததை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரை சேர்ந்த பாலாஜி குட்கா பொருட்கள் கடத்திய வழக்கில் சேலையூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதே வழக்கில் ராமநாதன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர்களிடமிருந்து மொத்தம் 506 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் தாம்பரம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறையில் இருந்த பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக காவல்துறையினர் விளக்கம் ஒன்றை அளித்தனர். பாலாஜி சிறை காவலர்களின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக உண்மையான காரணம் தெரியும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று பாலாஜியின் உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தாம்பரம் அருகே உள்ள சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல் நிலைய வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் பேச்சு நடத்தினார். மன்னார்குடியில் உள்ள அரசு கல்லூரியில் புதிய மகளிர் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு கல்லூரியில் தற்போது 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பல தலைமுறைகளாக இக்கல்லூரி கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்கி வருகிறது. இந்த நிலையில் அரசு கல்லூரிக்கு சொந்தமான விளையாட்டு மைதான வளாகத்தில் 7.5 ஏக்கர் நிலத்தில் மகளிர் கல்லூரி அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்தில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மகளிர் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கான
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உயர்கல்வித்துறை, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதை கண்டித்து அரசு கல்லூரி மாணவர்கள் தமிழக அரசு உயர்கல்வித்துறையை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பி கல்லூரி வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தவறுதலாக கீழே விழுந்த தங்க நகைகள் இருந்த பையை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஷர்மா தனது உறவினர் வீட்டில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருச்செந்தூருக்கு மகிழுந்தில் சென்றுள்ளார். அப்போது எட்டயபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிந்தலக்கரை கிராமம் அருகே மகிழுந்தின் மேல் பகுதியில் லக்கேஜுகளுடன் வைக்கப்பட்டிருந்த அவரது பை தவறுதலாக சாலையில் கீழே விழுந்துள்ளது. அந்த பையில் 2.5 பவுன் தங்க செயின், 1 பவுன் தங்க வளையல் மற்றும் 2 கிராம் எடையுள்ள தங்க கம்மல் இருந்துள்ளது. அதே வழியாக சென்ற கோவில்பட்டி கடலையூர் சாலையை சேர்ந்த ரவிக்குமார் சாலையில் கிடந்த பையை கண்டெடுத்து எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் செந்தில் வேல்முருகன் விசாரணை நடத்தி பை மற்றும் அதிலிருந்த தங்க நகைகள் ஷர்மாவிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டன. நேர்மையுடன் செயல்பட்டு பையை காவல்துறையிடம் ஒப்படைத்த ரவிக்குமாரை எட்டயபுரம் காவல்துறையினர் பாராட்டினர். பாவூர் சத்திரத்தில் போதைப் பொருட்கள் கடத்திய 3 வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் காவல் ஆய்வாளர் வேல்கனி, உதவி ஆய்வாளர் ராஜேஷ்குமார் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான குட்கா, கூல் லிப் போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் போதைப் பொருட்கள் வைத்திருந்த சந்திரசேகர், முத்துப்பாண்டி, பிரபாகரன் ஆகிய 3 வரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனம் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். குட்கா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் ஜானகிராமன் தெருவை சேர்ந்தவர் பாலாஜி என்பவர் குட்கா பொருட்கள் கடத்திய வழக்கில் சேலையூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறையில் இருந்த அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாலாஜி சிறை காவலர்களின் தாக்குதலால் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாலாஜியின் உயிரிழப்பு தொடர்பாக புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே குடும்ப தகராறில் கணவன் மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகர் பகுதியைச் சேர்ந்த நிசார் ஜூபைதா தம்பதியினருக்கு 2 வயது பெண் குழந்தையும் 1 வயது ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் நிசார் கடந்த சில நாட்களாக சரிவர வேலைக்கு செல்லாமல் மது அருந்திக் கொண்டு வீட்டிலேயே இருந்ததால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கணவன் வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து மனைவி மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் ஜூபைதா அலறி அடித்ததில் அக்கம் பக்கத்தினர் தீக்காயமடைந்த ஜூபைதாவை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து பொன்னேரி காவல்துறையினர் கணவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கீழ அழகிநல்லூர் கிராமத்தை சேர்ந்த முனியசாமி மயில் தம்பதியினருக்கு 1 மகள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்த நிலையில் முனியசாமி வேலைக்கு சென்றிருந்த போது மயில் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த அவரது மகன் தாயார் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் இருந்தவர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் இது குறித்து மல்லாக்கிணறு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை பூங்கா உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்கள் முற்றிலும் புதுப்பொலிவுடன் திறப்பு. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல்.
விதிமுறைகளை மீறி தமிழக அமைச்சர்கள் வெளிநாடு பயணம். விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு மத்திய அரசு அனுப்பிய ஷோகாஸ் நோட்டீஸ். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது வீடுகள் கணக்கெடுப்பு. பொதுமக்கள் ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு செய்ய தமிழக அரசு அழைப்பு. நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியீடு. நாடு முழுவதும் 11,21,000 மாணவர்கள் தேர்ச்சி. அமெரிக்காவின் அனைத்து உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் பரவலான தாக்குதல்களை நடத்தக்கூடும். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் இராணுவம். இரண்டாவது ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி தொடரை சமன் செய்த இங்கிலாந்து அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.